வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம், ஃபோட்டோஷாப். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க கொரோரா கிளாஸும் கண்டினியூ ஆகும், ஃபோட்டோஷாப் கிளாஸும் கண்டினியூ ஆகும். 2 வீடியோ மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும். எதனால் இப்போ ஃபோட்டோஷாப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோராவில் டிசைன் பண்ணும்போது நிறைய இமேஜஸ் பயன்படுத்துகிறோம். அந்த இமேஜஸை நம்ம டேரெக்டாக பயன்படுத்த முடியாது. இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஒரு கேமராவில் எடுத்த இமேஜாக இருந்தாலும் சரி, சில பேசிக்கான எடிட்டிங் பண்ணி தான் அதை பயன்படுத்தணும். அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ ஃபோட்டோஷாப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 சாஃப்ட்வேருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்க்கான ட்ரையல் வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஃபோட்டோஷாப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லேயர் பேஸ்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் தனி லேயரில் இருக்கும், டெக்ஸ்ட்டு தனி லேயரில் இருக்கும். நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஓவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது தனி லேயரில் இருக்கும். லேயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது தான் நம்மளால் ஃபோட்டோஷாப்பில் எளிமையாக டிசைன் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் எம்போஸ் எஃபெக்ட், டெக்ஸ்ட்டுக்கு எளிமையாக எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும். ஒரு பேக்ரவுண்டு தனி லேயரில் இருக்கும். அந்த பேக்ரவுண்டோடைய கலரை இன்னொரு லேயரில் நம்ம கிரேடியன்ட் எஃபெக்ட் வச்சு அந்த லேயரை வந்து மெர்ஜ் பண்ணலாம். அதை வந்து பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பர்டிகுலராக இமேஜில் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெயிட் லைன் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் கர்வான டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில நேரங்கள் நம்ம மொபைல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் இமேஜ் வந்து எல்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது லைட் எஃபெக்ட் காரணமாக சில இமேஜஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபோட்டோ தான் எடுப்போம். அப்படி இல்லாமல் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய இமேஜையே நம்ம ஃபோட்டோஷாப்பில் நார்மல் லைட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஒரு இமேஜுடைய கான்ட்ராஸ்ட், டோன், பிரைட்னஸ் எல்லாமே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அந்த இமேஜை பார்த்திங்கன்னா நார்மல் லைட்டில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பருக்கள் அண்ட் பிளாக் மார்க்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதில் ஒரு இமேஜுடைய பேக்ரவுண்டை மட்டும் தனியாக என்லார்ஜ் பண்ணலாம், அந்த பேக்ரவுண்டுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேக்ரவுண்ட் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு இமேஜில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம், அடுத்து ஒரு தேவையில்லாத ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த போர்ஷனை நம்ம அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிற தடமே இல்லாமல் நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியும். அதற்கடுத்து ஒரு கிளைண்ட்டுக்கு நார்மலாக டிசைன் பண்ணி காமிக்கிறத விட ஒரு 3D எஃபெக்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்க முடியும். இப்போ இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிக்கர் எந்த மாதிரி இருக்கும், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து டிசைன் மூலமாகவே, அதாவது 3D வியூ மூலமாகவே காமிக்க முடியும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இமேஜை வந்து நம்ம ஒரு பேப்பர் மாதிரியே நம்மளால் எளிமையாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டிசைனை வந்து மோக்கப் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து நம்ம மோக்கப் டிசைன் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் மோக்கப் டிசைன் பண்ணுறது ரொம்ப எளிமையாக பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் வந்து மாஸ்க் பண்ணலாம். ஒரு இமேஜை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வர வைக்கலாம். அடுத்து ஒரு இமேஜில் ஒரு பார்ட்டை மட்டும் மாஸ்க் பண்ணி தனியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இமேஜை வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மல்டி கலர் இமேஜை சில இடங்களை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஷாப்பில் இமேஜ் எடிட்டிங் மட்டும் இல்லாமல் வெப் டிசைனிங் பண்ண முடியும். இ-காமர்ஸ் சம்மந்தமான வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, நார்மல் வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கோரலால் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட், என்வலப், ஃப்ளையர், போஸ்டர் எல்லாமே நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் டிசைன் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற அனைத்துமே ஹை ரெசல்யூஷனில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹை ரெசல்யூஷனில் நம்ம டிசைன் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் ஃபைலை கூட நம்ம பிரிண்டிங்க்கு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர் ரெண்டுமே நம்ம கோரல்ரால யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பேட்டர்னும் டெக்ஸ்சரும் ஃபோட்டோஷாப்பில் நம்மளாக க்ரியேட் பண்ண முடியும். சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இதில் வரக்கூடிய போஸ்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பேனர் டிசைன்ஸ், அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் எளிமையாக க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதிகளவு பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா ஆல்பம் டிசைனிங். ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டிசைனிங் கோட்ஸ், அதாவது ஒரு இமேஜ் இருக்கும், அதில் ஒரு கருத்து இருக்கும். ஒரு விவேகானந்தர் ஃபோட்டோ வச்சு அவருடைய கருத்துக்கள் இருக்க மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்கும். அப்துல் கலாம் ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு அவருடைய கருத்துக்கள் இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்க மாதிரி டிசைன்ஸ் பார்க்கலாம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கான க்ரீட்டிங்ஸ் இருக்க மாதிரி இமேஜஸ் பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் எளிமையாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாலே நீங்கள் பார்க்க முடியும்.
அடுத்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 3D வியூ பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போய்கிட்டே தான் இருக்கும். சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்குது ஃபோட்டோஷாப்பில். கோரல்ட்ராவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்பும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.